நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் எப்படி மதிச்சாங்க? குர்ஆனை தங்கத்தில் எழுதினாங்க. தங்கத்தில் அணிய வேண்டிய தங்கத்தை உருக்கி பெண்கள் குர்ஆன் எழுதினாங்க. அல்லாஹ்வுடைய சொல்ல கண்ணியப்படுத்தி, ரப்புடைய சொல்ல கண்ணியப்படுத்தி, குர்ஆன்ல வர முழு எழுத்துக்களையும் அல்லாஹ் என்ற சொல்ல தங்கத்தில் எழுதி வச்சுக்கிறான். மதீனால இது மியூசியம் போய் பார்க்கலாம். குர்ஆனை வைக்கிற ரெக் பள்ளியில தேவல் குர்ஆன் வைக்காதீங்க. குர்ஆன் வைக்காதீங்க. கண்ட மாதிரி அடுக்கி போட்டு தொடுறதுக்கு மாறி இல்லை, பார்க்கறதுக்கு மாறி இல்லை. டவுன்கள்ல பார்த்தா புகை குர்ஆனுக்குள்ள. ஒப்பினைக்கு என்ன மதிப்பு? டெத் சர்டிபிகேட்டுக்கு என்ன மதிப்பு? பெர்த் சர்டிபிகேட்டுக்கு என்ன மதிப்பு? சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுக்கு என்ன மதிப்பு? குர்ஆன் ஒரு காலம் புடவையால கவர் பண்ணி பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியையும் புடவையால சுத்தின ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? கண்ணியம் இல்லாம போகல, நடுங்கிச்சு உலகம். ஒன்றும் செய்யல. அல்லாஹ்வுடைய கலாம கண்ணியப்படுத்தி மதிச்சது, உயர்த்தினது. இன்றைக்கு குர்ஆனை தொட்டது பாக்கியமே இல்லை, அதை தொடர்ந்து யோசனையே இல்லை. குர்ஆனை வைக்கிற ரெக் 6 ரெக்க தயாரிச்சு 6 ஒட்டகங்கள்ல மிக பெருமதியான பலகையால தயாரிச்சு ஒரு பெண்மணி இந்தியாவில் இருந்து மதீனா முனவராவுக்கு அனுப்பி வச்சுக்கிறார். 200 வருடங்களுக்கு முன்னால இந்த ரெக்குகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை வைக்கிற இடத்துக்கு இவ்வளவு மதிப்பு. தாதீம், அதான் வமையு அல்திம் ஷஆயிரல்லாஹ். அல்லாஹ்வுடைய தீன்ல கண்ணியம் முதலாவது இருக்கணும், அமல் 2வது வரும். தராவி தொழுதுபடும், தொழ வேண்டிய மாதம். இதை வேறொன்றத்தில் வச்சு தஸீன் செய்யலாம். காப்பட்ட மாத்தி ரமதான் மாதத்துல வெளியில கொஞ்சம் லைட்டை போட்டு, சகோதரர்களே, ஏமாறவான ஏமாத்தவான அமல் தான் அழகு. அமல் தான் அழகு. தராவீஹ் தொழுகை தான் அழகு. தஸ்பீஹ் தொழுகை அழகு. அல் குர்ஆன்